கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம், அதில் ஒரு அதிகாரம் தான் உண்டு. அதில் 11வது வார்த்தையில் இப்படி எழுதியிருக்கிறார்: இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே 3 விதமாய் ஜனங்கள் கெட்டு போகிறதை பற்றி கூறப்படுகிறது. ஒன்று, காயின் காயினுடைய வழியிலே நடந்து என்ன கிடக்கிறது. அப்போ காயின் என்ன செய்தான் என்று சொன்னால், அவன் ஆராதனை செய்ய போன போது அவன் ஆராதனை செய்தான். ஆனால் தேவனுக்கு பிரியமானபடி அவன் தன்னுடைய இருதயத்தை ஒப்படைத்து அவன் ஆராதனை செய்யவில்லை. அப்படி ஒரு பாவம் இருக்கிறது. அப்படி தேவனுக்கு பிரியமில்லாமல் ஒரு ஆராதனை செய்யும் பொழுது அது அவர்களுக்கு கர்த்தர் அவர்கள் மேல் பிரசாதிப்பதில்லை. ஆனால் அவர்களுக்கு மற்றவர்களை பார்க்கும்போது எரிச்சல் வருகிறது, அவர் கோபம் வருகிறது. அப்படி அவர்கள் பாவம் செய்கிறார்கள். அப்படி காயின் என்ன செய்தான்? தன்னுடைய சகோதரனாயன ஆபாலை கொல்ல ஒரே ஒரு காரணம், கர்த்தர் அவனுடைய பலியை அங்கீகரித்தனதனால் தான் அவனை கொன்று போட்டான். இப்படி அது கர்த்தர் நடத்துகிறதை கண்டு அவர்கள் மேல் எரிச்சல் அடைகிறவர்களுக்கும், அதே போல் 2வது சொல்லப்படுகிறது, பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தினாலே விரைந்து ஓடினது போல. அப்படின்னு என்ன, தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அது வஞ்சகமாக അല്ലെങ്കിൽ குறுக்கு வழி அல்லனா வேறு வழியாய் பாவ வழியாக வருகிற ஒரு சில வெகுமதிகளை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், உலகத்திலே கைக்கூலி வாங்குகிறவர்களிடத்திலிருந்து காணிக்கை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், கொலை செய்துட்டு வருகிறவர்களிடத்திலிருந்து அல்லனா களவாடி கொண்டு வருகிறவரிடத்திலிருந்து காணிக்கை பெற்றுக்கொள்ளுகிறது, வெகுமதிகளை பெற்றுக்கொள்ளுகிறது பாவம் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனால் யாருக்கெல்லாம் கஷ்டம் என்று சொல்லுகிறது போது, ஒன்று, அடுத்தவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை பார்த்து அசூயப்படுகிறவர்களுக்கு வேண்டி பொறாமை கொள்ளுகிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்க மாட்டார். அடுத்து, தேவனுடைய வேலை என்று சொல்லி குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறவர்கள், அந்த சம்பாத்தியத்தின் மேல் கர்த்தர் பிரியப்படுகிறவர் இருக்கவில்லை. அதே போல தான் கோராகு எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாய் கெட்டு போனது போல என்று சொன்ன பிறகு அதே கோராகு என்ன சொன்ன, கோராகு பித்திரர்களை பற்றி நமக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இடையில் அவர்கள் என்ன செய்தார்னு சொன்னால் எதிர்த்து பேசினார்கள். மோசே தலைவர்களையும் எதிர்த்து பேசின நிமித்தம் அவர்களை அக்கினி பட்சித்து போட்டது. அப்போ அதே போல உள்ள பாவங்கள் செய்கிறவர்களை அக்கினி. அப்போ இதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளை தேவன் நடத்துகிறதை கண்டு எரிச்சல் அடைகிறவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ கஷ்டம் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு கர்த்தர் நடத்துகிற வழியிலே நாம் நடந்து முன்னேற கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுக்கு என்னதான் கிரியைகளோ கிரியபா வரங்களோ அல்லன்னா உலக பிரகாரமான சம்பத்துகளோ மற்ற பெயரில் ஐஸ்வர்யங்களோ கர்த்தர் கொடுத்தாலும் நாம் அவர்களை குறித்து நாம் எரிச்சல் அடையாதபடி, கோபம் அடையாதபடி, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக. ஜெபிப்போம். எங்களை மிக அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த உலக ஓட்டத்திலே கர்த்தாவே நேர் நடத்துகிற பாதை அது கஷ்டமானாலும், கண்ணீர் ஆனாலும், வேதனை ஆனாலும், இன்பமானாலும், மகிழ்ச்சி ஆனாலும், கர்த்தாவே உல்லாசமானாலும், என்ன ஆனாலும் நேர் நடத்துகிற வழியிலே நாங்கள் நடந்து வந்து உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர எங்களை கரம் பிடித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரிஞ்சு தகப்பனே, ஆமென்.